இந்த தொக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துல போட்டு பிணைஞ்சும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தொக்குக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனோட கம்மியா வெந்தயம், ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பெருங்காயமும் இதுல சேர்த்துக்கணும். பாருங்க, இப்ப வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சது 100 கிராம் இருக்கணும். இஞ்சி 100 கிராம் சீவி வச்சது. அதாவது அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஒரு பச்சை மணம் இருக்கும் இல்லையா, அது லேசா போற அளவுக்கு லேசா வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதுல மண்ணு கல் இருக்குங்கிறதுக்காக புளியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கரைச்சி வைக்கிறேன். தண்ணியில போட்டு கரைச்சி வைக்கிறேன். அதை வடிகட்டி போட்டுக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி ஊத்திக்குங்க. இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட இதுக்கு என்ன சேர்க்கணுங்கிறத சொல்றேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இதுல 2 தக்காளி நம்ம என்ன பண்ணுவோம், அறுத்து இதுல போட்டுடலாம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம், இதையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். அது மிளகோட காரமும் இதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இது இன்னும் நல்ல கூடுதல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக வெல்லம் வந்து 2 புளியங்கொட்டை சைஸுக்கு போட்டுக்கலாம். இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் நிறைய ஊத்தாததுனால இது ஒரு 5 நிமிஷத்துலயே இது ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் எல்லாம் இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இது ஒரு எண்ணெய் வருது பாருங்க. அதனால இது ரொம்ப நேரம் ஆகும், கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். செஞ்சு ஒவ்வொரு வீட்லயும் வச்சுக்குங்க. நார்மலா இஞ்சி பூண்டு தொக்கு செய்யறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கலந்து விடும் போது அடியில வந்து பிடிச்சிக்காம நல்லா அப்படியே திரண்டு வரும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், இந்த பொடியை இதுல சேர்த்துடலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு, நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த தொக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துல போட்டு பிணைஞ்சும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. இது ஒண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பயும் நீங்க சாப்பிட்ற மாதிரி இல்லாம இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில சூப்பரா இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தொக்கு செஞ்சா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இது காலியானவொன்னு திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க.
அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.